இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கணம் பகுதியில் இருக்க எழுத்துப்பிழை சரிங்களா. மற்ற டாபிக் எல்லாமே நம்ம நோட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த எழுத்துப்பிழையில் நம்ம பார்க்க வேண்டியதே ஒரு 2 கான்செப்ட் தான். ஒரு சில வார்த்தைகள் வந்து இந்த வார்த்தைக்கு முன்னாடி தான் வரணும், இந்த எழுத்து தான் வரணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதை தாண்டி நம்ம வார்த்தையோட பொருள் தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. இந்த எழுத்து வரும்போது இந்த பொருள், இந்த ரா இந்த ஈ வரும்போது இந்த பொருள், அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல் என்ன அப்படின்னா, ஓர் இந்த வார்த்தைக்கான ரூல் தான் இது. வந்துட்டு ஒரு அப்படின்னு இருக்க ஃபஸ்ட்டு ரூக்கு என்ன வரணும் அப்படின்னா உயிர்மை எழுத்து தான் வரணும். அடுத்ததாக வந்துட்டு உயிர்மை எழுத்து வரணும். இதுவே ஓர் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வார்த்தை வந்து உயிர் எழுத்தாக இருக்கணும் சரிங்களா. இந்த 2 டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சதுன்னா நம்ம வார்த்தையை ஈஸியாக எழுதலாம். கீழே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்களா, ஒரு நாடு. இப்போ நான் அப்படிங்கிற வார்த்தை வந்து உயிர்மை எழுத்து சரிங்களா. இதே மாதிரி ஓர் அரசு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிற எழுத்து ஆ வந்து உயிர் எழுத்து சரிங்களா. இந்த 2 டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சால் இந்த மாதிரி வார்த்தையை ஈஸியாக எழுதிடலாம் ஓகேங்களா. ஒருக்கும் ஓருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா அஃது அது, இதுதான். அஃது அப்படிங்கிற வார்த்தை வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி இருக்கும் சரிங்களா. இப்போ அஃது போடுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா உயிரெழுத்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். அதே போல் அது அப்படின்னு போடுறோம் அப்படின்னா உயிர்மை எழுத்து அதுக்கு அடுத்த வர வார்த்தையாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம முன்னே பார்த்த மாதிரியே தான் ஓர் இதே மாதிரி இதில் வந்து அது எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா அது நகரம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நகரம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன உயிர்மை எழுத்து சரிங்களா. இதுவே அஃது அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு உயிர் எழுத்து வரணுமா, அஃது இங்கே உள்ளது. இப்போ ஈ வந்து உயிர் எழுத்து. இந்த மாதிரி இந்த அதுக்கும் அஃதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 எழுத்தும் நம்ம இப்படி போடணும் சரிங்களா. எழுத்து பிள்ளையில் இது நம்ம 2ம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது இல்லாமல் நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஒரு ரா ஈ இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எக்ஸாம்பிளாக இப்போ பறவை அப்படின்னு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம ரா போட்டிருக்கிறது பறவை எதை குறிக்கும், கடல் இதெல்லாம் சொல்லுவோமா. இந்த ரா போட்ட பறவை நம்ம பறக்கிற பறவையை சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம இதுக்கு மெயினாக படிக்க வேண்டியது அப்படின்னா எங்கேயாவது சொற்பொருள் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ரகர வேறுபாடு படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகும். ரகர வேறுபாடு, லகர வேறுபாடு இந்த சொற்கள் எல்லாமே இதுக்கு யூஸ் ஆகும். அந்த எழுத்தோட நம்ம மீனிங் படிக்கும் போது இங்கே எழுத்துப்பிழை கொடுத்த சென்டென்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கான சரியான பொருளை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக எழுதிடலாம். எழுத்துப்பிழைக்கு இவ்வளோ தான் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி ஒற்றுப்பிழை இதெல்லாம் பார்த்துருப்போம். எழுத்துப்பிழை கான்செப்ட் இதுதான் சரிங்களா. ஸோ எங்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பார்த்தாலும் அதோட மீனிங் படிச்சு